உடல் உறுப்புகள கிட்னி தானம் போன்ற இந்த உடல் உறுப்புகள வந்து நம்ம தானம் பண்றது பண்ண கூடாது. ஏன் அப்படின்னு கேட்டால், உறுப்பு தானம் செய்வதன் மூலமாக இவர் தனக்குத்தானே தீங்கை விலைக்கு வாங்கி கொள்கிறார். எப்படி இப்போ தான் கிட்னி தானம்னு வச்சுக்கிறேன். கிட்னி தானம் தான் கேட்டிங்க. கிட்னி தானம் 2 கிட்னி இருக்குது. இப்போ 2 கிட்னியில் ஏதாவது ஒன்று கொடுத்துட்டாக்கா இவர் ஒன்றை வச்சு வாழ்ந்துக்கலாம் தானே, அப்படின்னு தான் நடக்குது. நம்ம என்ன யோசிக்கணும், 2 கிட்னி இருக்கிறதுல 2 கிட்னியுமே எங்கிட்ட தான் இருக்குது. சில பேர் சொல்லுவாங்க 2 கிட்னி ஏன் தெரியுமா, ஒன்று உங்களுக்கு, இன்னொன்று தேவை உள்ளவங்களுக்கு கொடுக்கறதுக்கு தான் அப்படிம்பாங்க. சரி, அது இயங்காமல் இருந்தால் ஒரு கிட்னி இயங்குது, இன்னொன்று இயங்காமல் இருக்குன்னு சொன்னால் தேவை உள்ளவங்க கொடுக்கலாம். ஆனால் 2 கிட்னி இயங்கிட்டு இருக்க, ஒன்றை கொடுத்துட்டா 2 கிட்னி செய்ய வேண்டிய வேலையை ஒரு கிட்னி இப்போ செய்யணும். இப்போ சும்மா கூடுது அந்த கிட்னிக்கு. அது மட்டும் இல்லை, சரி இவர் கொடுக்குறாரு, இருக்கிற ஒரு கிட்னி கட்டு போயிட்டா இப்போ இவருக்கு என்ன செய்கிறது? இல்லை அப்படியெல்லாம் ஆகாதுன்ற டாக்டர் உத்தரவாதம். அப்போது உள்ள கண்டிஷனுக்கு தான் உத்தரவு கொடுப்பாரு. நீங்கள் ஒரு கிட்னியை கொடுத்தா உங்களுக்கு இப்போ எந்த தொந்தரவும் இல்லை, உங்கள்கிட்ட இருக்கிற இன்னொரு கிட்னி நல்லா இயங்கிட்டு இருக்கு, அதுக்கு தான் உத்தரவாதமே தவிர உங்களுடைய லைஃப் முழுவதும் இந்த ஒரு கிட்னி கட்டே போகாதுன்னு எந்த டாக்டர் உத்தரவு கொடுக்க சொல்லுங்கள்? முடியாது. ஏன் தெரியுமா, யாருக்கு இப்போ கிட்னி தேவையோ அவருக்கு 2 கிட்னி இருந்துச்சு, 2 கிட்னி கெட்டு போய் தான் இப்போ கிட்னி அவருக்கே தேவைப்படுது. இப்போ இவருக்கு ஒரு கிட்னி இருந்துக்கிட்டு இருக்குது, அது கெட்டு போய்ட்டு இப்போ இருக்கிறனால கொடுத்துட்டாரு. பிறகு இவர் சரி நான் எப்படியும் போயிட்டு போகிறேன் இந்த உலகத்தை விட்டோம் அப்படின்னு சொன்னால் இவருக்கு மனைவி இருக்கிறாங்களே, அப்படி சொல்ல முடியாத, நான் போனால் போயிட்டு போகிறேன்ட்டு. இவர் உயிரிழந்தால் தானே இவர் மனைவிக்கு உதவி, இவரை நம்பி இப்படி பிள்ளைகள் இருக்கிறாங்களே, அதனால் என் இஷ்டம் நான் எப்படி நான் போகிறேன்னு சொல்ல முடியாது. இவர் உயிராக இருப்பது இவருக்கா மட்டுமல்ல, இவர் நம்பி இருக்கிற மனைவிக்கு மக்களுக்கும் தான் இன்னும். ஆனால் இறைவன் வந்து தடுக்கிறான் இதை. வலா துல்கு பி ஐதீக்கும் இல தஹ்லுகத்தி, உங்கள் கையை அழிவின் பக்கம் போடாதீர்கள். இப்போ 2 கிட்னியில் ஒரு கிட்னியை கொடுத்தா இவர் அழிவின் பக்கம்தான் போகிறாரு. எவ்வளோ காலத்துக்கு இந்த மீதி ஒரு கிட்னி நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது. அது கெட்டு போய்ட்டால் இவருக்கு யாராவது கொடுத்தாதான், யாரும் கொடுக்கலன்னா இவர் மூத்தா போயிடுவார், இறந்து போயிடுவார். அதே போல் இறைவன் இன்னொரு வசனத்தில் சொல்கிறான், வலா தக்துலு அன்ஃபுஸக்கும், உங்களை நீங்களே கொன்று விடாதீர்கள். தற்கொலை நம்ம மார்க்கத்தில் கூடாதுல்ல, இது ஒரு வகையில் தற்கொலை தானே. ஆமாம், அந்த தற்கொலை வந்து உடனே போகிறது, இது கொஞ்சம் லேட்டாக போகிறது, அப்படி வரும். அப்போ உங்களை நீங்களே கொண்டு விடாதீர்கள். அப்போ ஒரு கிட்னியை கொடுக்கறது மூலமாக மீதம் இருக்கிற ஒரு கிட்னி எங்ககிட்ட இருக்கு, அது கெட்டு போய்விட்டால் இவர் இந்த உலகத்தோடு போயிடுவார், இறந்து போயிடுவார். அப்போ இவர் தன்னைத்தானே கொன்று விட்டார். இது கூடாது மார்க்கத்தில். அதனால தான் அந்த உறுப்பு தானம் அப்படிங்கிறதெல்லாம் கூடாது.